ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க பூஜை பண்ண படம் இது. ஃபஸ்ட்டு எந்த ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது? விஜய் அண்ணா கூட. எப்படி விஜய் சார் நல்லா காமெடி பண்ணுவாரா பக்கத்துல உட்காந்துட்டு, இல்ல சீரியஸா? இல்லை காமெடி பண்ணியிருக்காரு விஜய் சார். பக்கத்தில் இப்படி உட்காந்து தொடையை அழுத்துறாரு, பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னாரு. சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஸ்டார் அவரோட நடிப்பு தான். சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எந்திரன் படத்தில் வந்து கரெக்டாக அந்த ஒரு சாமி கும்பிட மாட்டார், பட் வர்ற இதுக்கு நடுவில் வந்து உதயநிதி ஸ்டார். பர்சனலா அவர் எப்படி நல்லா பேசுவாரா? ஜாலியான பர்சன். ரொம்ப நல்லா பேசுவார். நல்லா நடிச்சிருக்கியா அப்படின்னாரு. சப்போஸ் அவர் வேற எங்கேயாவது பூஜை போட்டால் கூட வீட்டில் வந்து ஒரு ஹோமம் என் கையால். சார் நீங்க பண்ணதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான பூஜைன்னு ஒன்று இருக்கும்ல, ஜில்லா. அது மாதிரி தான் விஸ்வாசம் கூட பூஜை. ஓ ஆமாம், நான் தான் போய் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நாளாக வந்து அஜித் சாரும் விஜய் சாரும் பேசிக்கிறது இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணுறாரா, அஜித் வாங்க வாங்க நீங்கள் வந்து ஏற்றுங்க அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, விஜய் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஐயாவுடைய பணிகள் ஆரம்பிக்காம இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு மங்களகரமான ஒரு மனுஷன் சொல்லலாம். அவர் பேர்லயே மங்களம் வச்சிருக்கிறதுனாலயோ என்னவோ அவர் பேர் வந்து மங்கள குருநாத ஐயா தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். கிட்டத்தட்ட 300-400 படங்களுக்கு மேல பூஜை மட்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐயாவை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர்யா. நம்ம என்னதான் வந்து 300-400 படங்கள் கிட்ட இப்ப நம்ம கவுண்ட் வந்தாலும் அந்த முதல் படத்தோட பூஜை அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க பூஜை பண்ண படம் இது? ஃபஸ்ட்டு நான் பூஜை போட்டது பார்த்தீங்கன்னா சூர்யா சார்து வந்து ஸ்ரீன்னு ஒரு படம். ஓகே. வெங்கடேஸ்வராலயா ப்ரொடக்ஷனு, ஆ பெரிய கம்பெனி. ஃபஸ்ட்டு அதான் பூஜை. திருப்போரூர் முருகன் கோவிலில் அங்கே தான் ஷூட்டிங்கு ப்ளஸ் பூஜை. ஓகே. ஆமாம், அதுலேருந்து அப்படியே பணிகள் நிறைய. அதுக்கு முன்னாடியே வந்து நான் சீரியலில் நடிக்க வந்துட்டேன். ஓ அதுக்கு முன்னாடி நீங்க சீரியல்ல ஆமாம், நடிச்சிருக்கீங்க? சீரியலில் நடிச்சிருக்கேன். ஏவிஎம் பேனரில் நம்பிக்கைன்னு ஒரு சீரியல். ஆமா, சன் டிவில. சன் ஓகே. ஃபஸ்ட்டு அதான் நம்பிக்கை சீரியல் தான். ஆர்வம் உங்களுக்கு வந்து எப்படி சினிமா மேல அவ்வளோ ஒரு ஆர்வம் வர்றதுக்கு என்ன ரீசன்? எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் தெரியாது. நான் வந்து சினிமாவில் நடிப்பேன், சினிமாக்குள்ளே வருவேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து மயிலாப்பூரில் வலம்புரி விநாயகர் கோவிலில் பூஜை பண்ணுறேன். ஓகே. அருண்டேல் தெரு. அங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு 35 வருஷமாக இருக்கேன் அந்த கோவில். அங்கே வந்து ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர், ஐயப்பன் சாஸ்திரிகள்னு வருவார். டெய்லி வந்து சாமி கும்பிடுவார். வேத வாத்தியார் அவர் போனால் அவர் வந்து இந்த நாடகம், சீரியல் இதெல்லாம் நடிப்பார். அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்போ எதேச்சா அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி நீங்கள் நடிக்கலாம் போகிறீங்களா, எனக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ அவர் என்ன சொன்னார், என்ன அப்படியே பார்த்துட்டு, இல்லைடா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், நீ வந்து கிராப்லாம் வச்சுருக்க, நீ ஒன்று வந்து டோட்டலாக அப்படியே நீ மாற்றி. நான் அப்போ வந்து கிராப் வச்சுருந்தேன். ஓகே. அதனால் நீ ஒன்று டோட்டலாக மாற்றிக்கணும் அப்படின்னு. அதனால் என்னென்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அந்த மாதிரி மாறிக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி பார்க்கலாம், அதான் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னார். போய்ட்டு ஒரு 6 மாதம் சென்று மறுபடியும் வந்தார். அவர் அந்த 6 மாதம் சென்று வரத்துல நான் குடிமீன்லாம் வளர்த்துட்டேன். நீங்க அண்ணியனா மாறிட்டீங்க. ஓகே. குடிமீன்லாம் வளர்த்து, சாரி அம்பியா மாறிட்டீங்க. ஆமாம், குடிமீன்லாம் வளர்த்தேன்னா அப்புறம் நான் என்னடா இது ஆளே மாறிட்டேன் ஜம்முன்னு இருக்கே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஏதோ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்னாரு. மறுபடியும் ஒரு 4 மாதம் சென்று திடீர்னு ஒரு நாள் ஒரு 11:30 மணி இருக்கும், காலையில் ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி வந்து ஏவிஎம்மில் ஒரு ஷூட்டிங் இருக்குது, உடனே போ. நான் போக முடியல, நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஏவிஎம்மில் அடி எடுத்து வைக்கிறேன். ஓகே. நம்பிக்கைன்னு ஒரு சீரியல். அது அப்படியே சென்டிமெண்ட்டாக அதுலேருந்து நிறைய
எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஓ! அந்த ஒரு சீரியல்ல இருந்து தான் உங்களுக்கு ஆமா, வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஆமா. சொல்லலாம். கண்டிப்பா இப்போ வரைக்குமே வந்து அந்த தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம போனாலே, அங்க ஒரு குருக்கள் தேடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா அப்போ உங்க முகம் தான் வந்து ஆமா. இருக்கும். கிட்ஸ்ல இருந்தே நாங்க பார்த்துட்டு வரோம். ஸோ வந்து எந்த ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது? இப்போ ரீசெண்டா விஜய் அண்ணா கூட பண்ணியிருக்கேன். எந்த விஜய் படம்? படம் பேர் மறந்துட்டேன். அப்படியா? ஓகே. இப்போ ரீசெண்டா பண்ணா நல்லா பக்கத்திலேயே உட்காந்து ம். நல்லா ஜாலியா பேசுவாரு. எப்படி விஜய் சார் நல்லா காமெடி நல்லா பண்ணுவாரா பக்கத்துல உட்காந்துட்டு? உட்காந்து இல்ல சீரியஸா? இல்ல காமெடி பண்ணியிருக்காரு உட்காந்து. என்ன பண்ணாரு? அது நான் ஆக்சுவலா வந்து ஒரு 2, 3 நாள் எனக்கு தொடர்ந்து நிறைய ஒர்க்குன்றதுனால, காலைல 7 மணி கால் ஷீட்டு சீக்கிரம் ஷூட்டிங் போயிடணும். ஓகே. அப்ப இந்த வெடிகாலம் வந்து கிரகப்பிரவேசம், பூஜை எல்லாம் அதனால நான் 3 மணிக்கு எழுந்துப்பேன். ம். வெடிகாலம். எழுந்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு அங்க போனோம். நான் இருக்கிறது மயிலாப்பூர். லொக்கேஷன் வந்து கொளப்பாக்கம். ஓகே. அப்ப நானு சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க போனா, தொடர்ந்து இதே மாரி ஒரு 3, 4 நாளு ஷூட்டிங் இருந்ததுனால, நான் என்ன பண்ணேன், பெரிய படங்கள் ஷூட்டிங்லாம் போனா, அந்த டைரக்டர் செட்டப் இருக்கு இல்லையா? அங்க பக்கத்திலேயே உட்காந்துப்பேன். ஏன்னா, அவ வந்து நம்மள தேடக்கூடாது. ம். நம்ம ஷாட் வேணும் அப்படின்னா, ஓடி போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கூப்பிடணும். ஓகே. அதனால நான் அவளுக்கு அந்த தொந்தரவே குடுக்காம பக்கத்திலேயே உட்காந்துருவேன். கண் படுற தூரத்திலே ஆமா. உட்கார்ந்து 2வது என்னன்னா, நம்ம அந்த டைரக்டர் பார்வையிலேயே இருந்தா தான், நம்பள அவளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஷார்ட்ட சீக்கிரம் வச்சுருவாங்க ஆமா. அப்படின்ட்டு. சீக்கிரம் வச்சுருவாங்க. ஓகே. நம்மளும் வேலைய ரொம்ப முடிச்சுட்டு கிளவரான சீக்கிரம் குருக்களா இருக்காரு ஆமா. போல. சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஓகே. அவரு பக்கத்திலேயே அவர் கண் பார்வையிலேயே உட்காந்துருப்பேன். பெரிய ம். பெரிய படங்கள்லாம் போனா அப்படிதான் ம். உட்காந்துருப்பேன். அப்படி உட்காந்துருக்கும்போது திடீர்னு அப்படியே கண்ண அசந்துட்டேன் சேர்ல. ம். மேடையில. ஓகே. கல்யாண மேடையில. இப்ப விஜய் சார் வந்து ஷாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. வந்து உட்காந்துருக்காரு. என் பக்கத்துல அவரு உட்காந்துருக்காரு. அவரு உட்காரும்போது பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணா கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அவரு என்ன சொன்னாரு, "அவரு தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னாரு. வாவ்! விஜய் சார். நான் நல்லா நல்லா அசந்து நல்லா தூங்கிட்டேன். அப்படியே சேர்லயே உட்காந்து தூங்கிட்டேன். என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஒரு இத எடுத்து காதுல விட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. விடுறாரு எனக்கு ஓகே. தெரியல. ஆ. மெய் மறந்து தூங்கிட்டேன். ம். அப்புறம் திடீர்னு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு எழுந்தா பார்த்தா விஜய் சார் என் பக்கத்துல இப்படி உட்காந்து தொடைய அழுத்துறாரு. "பரவாயில்ல ம். பரவாயில்ல உட்காருங்க" அப்படின்னாரு. "சாரிண்ணா" அப்படின்னா. "இல்ல என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க" அப்படின்னாரு. அப்புறம் சொன்னேன், "இந்த மாரின்ட்டு ஒரு 2, 3 நாளா ஒர்க்குண்ணா. பிஸியா இருக்கேண்ணா. உடம்பு பார்த்துங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்க" அப்படின்னாரு. அந்த மாரி அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அவர் ஷாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்தவங்கலாம் சொல்றாங்க, "என்ன ம். சார் அண்ணன் வந்து உங்கள காதுல விட்டு கொடையிறாரு. நீங்க எழுந்துக்கவே மாட்டேன்றீங்க. ரொம்ப இதுவா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் விஜய் சார் வந்து அந்த மாரி நல்லா ஜாலியா ரொம்ப பேசுவார். ஜாலி டைப் ஆமா, தான் இல்ல? ஜாலி டைப்பு. ஓகே சார். நல்லா ஆ பேசுவாரு. பேசுவாரு. ஆமா. ஓகே. நல்லா இப்ப ஆக்டிங் எல்லாம் இப்போ ஷார்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஆ தடுமாறுன விஷயங்கள்லாம் இருக்கா? இப்ப நீங்க ஒரு இடத்துல மறந்திருப்பீங்க. சார் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருப்பாரு. ஸோ அந்த மாரி ஏதாவது அந்த இருக்கா? மாரியான ஒரு பெரிய சீன்ஸ் அந்த மாரி இல்ல. இந்த கல்யாணம் பண்றது, நிச்சயதார்த்தம் பண்றது, ம். பத்திரிக்கை வாசிக்கிறது. ஒரு படத்துல வந்து விஜய் சாரோடைய அவரு நடிச்ச படங்கள்லாம் அவருடைய பேர சொல்லி சக்தி சிதம்பரம் டைரக்டர். ஓகே. சார்லி சாப்ளின் 2 பிரபுதேவா சார் படம். ஆமா. அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அந்த நிச்சயதார்த்த பத்திரிக்கை வாசிப்போம். ம். "நிகழும் மங்களகரமான அ ஐப்பசி மாதம் 21 அப்படி வாசிப்போம் இல்லையா? ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டயலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, "நிகழும் மங்களகரமான அ துள்ளாத மனமும் துள்ளும்" அந்த மாரி அந்த ஓகே. படங்கள் பேரா சொல்லிட்டு வருவோம். ஆ. நிச்சயதார்த்த பத்திரிக்கையில. ஓகே. ஃபுல்லா விஜய் சார் படம். எல்லா ம். படம்னா, பிரபு சார் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. "நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்களா? இல்ல விஜய் சார் ஃபேனா நீங்க? என்ன இளைய தளபதி விஜய் சார் ஃபேனா?" அப்படின்னுவாரு. அந்த படத்துல வந்து அந்த டயலாக் வரும்போது, சக்தி சிதம்பரம் சார் சொன்னாரு, "நீங்க பாருங்க இந்த சீன் பண்ணி முடியறதுல உங்களுக்கு கிளாப்ஸ் வரும்" அப்படின்னாரு. ம். அதே மாரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, சார்லி சாப்ளின் 2 வந்து ஒரு கிராமத்துல நான் ஷூட்டிங் போயிருந்தேன். ம். அங்க நைட் ஷோ போய் அந்த படம் பார்த்தேன். ஓகே. உண்மையாலுமே நம்ம அந்த சீன படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கு. ம். ஏன்னா ஃபுல்லாவே வந்து விஜய் சாருடைய படங்கள் வந்தது இல்லையா? ம். அந்த படங்களோட ஏன்னா சக்தி சிதம்பரம் சார் வந்து அவர் பஞ்ச் டயலாக் தான் ஓகே. எல்லாமே. அந்த மாரி ஒரு இந்த மாரியான ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அது. நல்லா ம். அருமையா இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே.
ஓகே சார், நைஸ். இப்போ வந்து நம்ம ஃபன், ஜாலி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம 400 படங்களுக்கு மேல வந்து பூஜை பண்ணியிருக்கோம். 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல அபசகுனமா நடந்திருக்கா? அப்ப ஒரு மாரி செட்டே பயந்துருவாங்க. என்ன இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு. அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல அந்த மாரி ஆகாது. அந்த மாரி ஆகுற மாரியும் நான் நடந்துக்க மாட்டேன். ம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட நானே அத சரி பண்ணிடுவேன். ம். சின்ன குறைபாடுகள் அப்படின்னா, இப்ப தேங்காய் உடைக்கிறோம். தேங்காய் அழுகல் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன், டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே ஒரு தேங்காய் உடைக்கும்போது 2 தேங்காய் கையில வச்சுப்பேன். ம். 2 தேங்காய் எடுத்துட்டு போவேன். ஒரு தேங்காய் உடைக்கும்போது சப்போஸ் தேங்காய் அழுகலாதுன்னா, அத போய் அவகிட்ட சொல்லி அவ மனசு சங்கடப்படும். அதனால என்ன பண்ணுவேன், இன்னும் ஒரு தேங்காய் அந்த தேங்காய் அங்கேயே போடும். அந்த மாரியான சில விஷயங்கள் அந்த மாரி நடக்கும்போது, அவ மனசு புண்படுத்தக்கூடாது. ம். அவளுக்கு அந்த மனச புண்பட நல்லபடியா பூஜை பண்ணிட்டு ஸோ நெறைய செலிபிரிட்டீஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமா. உங்களோட ஃபேவரட் ஒன் அவங்க வந்து பயங்கரமா எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்களோட ஆக்டிங்கும் அப்படி பிடிக்கும். நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னா யார சொல்லுவீங்க நீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ம். தான். அவரோட நடிப்பு தான். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர் அவர். ஓகே. சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்ல ஒர்க் பண்ணல. பண்ணதில்ல. ரொம்ப ஆசை எனக்கு. ஓகே. அவரோட படம் நடிக்கணும்னா எதுவும் வாய்ப்பு வரல. வந்தது. ம். எந்திரன் படத்துல வந்தது. ஓகே. கல்யாண சீக்வன்ஸு. கரெக்ட்டா அந்த என்னன்னா, அவரு அந்த டைரக்டர் சொன்னாரு, இந்த மாரி 1 வாரம் இருக்கும் ம். கல்யாண சீக்வன்ஸு. ம். நீங்க கரெக்ட்டா எனக்கு 1 வாரம் இருந்து பண்ணி தரணும் அப்டின்னாரு. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். கரெக்ட்டா நாளைக்கு அந்த கல்யாண சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. எங்க அ அம்மாவுடைய அம்மா வந்து எக்ஸ்பயர்டு. ஓ! ஓகே, ஓகே. கரெக்ட்டா பாட்டி. ஆ. அதனால அது போ முடியல. போக இல்லன்னா முடியல. ஆக்சுவலா அது அந்த எந்திரன் படத்துல அந்த ச்சே! கல்யாண நாங்க மிஸ் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். ஆமா. 301வது படமா நாங்க பார்த்திருப்போம். கண்டிப்பா. இப்போ வந்து நெறையா படங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பூஜை அப்படின்னு சொன்னாலே, அந்த உங்களோட போர்ஷன் வந்து இத்தன நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட குருக்களுக்கு ஒரு படம்னா, எத்தன நாள் கால் ஷீட் இருக்கும்? மேக்ஸிமம் 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். ஓகே. அவ்வளோதான். அதிகபட்சம் இப்போ நிச்சயதார்த்த சீனு, ம். கல்யாண சீக்வன்ஸ்னா ஒரு 3 நாள் இருக்கும். ஓகே. மொத்தமே அந்த மொத்த படத்துக்குமே ஒரு 3 நாள் தான் 3 நாள் இருக்கும். இருக்கும். அப்ப அதுல வருமானம் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? வரும். ஓரளவுக்கு நம்ம கேட்குற இது குடுப்பா. ஒண்ணும் டிமாண்ட் பண்ண மாட்டேன். ம். ஒண்ணும் பெரிய ஒரு ரூ. 5000 ஒரு ரூ. 10,000 அதுக்கு மேல ரொம்ப நம்ம கேட்கறது குடுத்துருவா. அதுல ஓகே. குறை வைக்க மாட்டேன். ம். இப்போ ஒவ்வொரு கேரக்டர் வைஸ்க்குமே வந்து சங்கம்லாம் இருக்கு. இப்போ உங்களோட குருக்கள் அப்படின்னு மீடியால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சங்கம்னு ஏதாவது இல்ல அந்த இருக்கா? மாரி எதுவும் இல்ல. இப்போ அந்த மாரி வரைக்கும் இல்ல. ஆமா இல்ல. ஆமா. ஓகே. ஸோ சத்யராஜ் சார் கூட நீங்க பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. சத்யராஜ் சார் எப்படி ரொம்ப கூல் டைப் தானா? சத்யராஜ் சார் வந்து சாமி கும்பிட மாட்டாரு. ம். பட் ஆனா ரொம்ப நல்ல மனிதரு. ம். அவரோட படம் வந்து மாறன் பண்ணியிருக்கேன். நெறைய ஒரு 2, 3 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்ல. அதேமாரி அவரோட பட பூஜைகளும் பண்ணியிருக்கேன். ம். அவரு சாமி கும்பிட மாட்டாரு. பட் வர்ற அவரோட நடிக்கிற படம் ஹீரோவா நடிக்கிறார் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 5, 6 படம் நான் பூஜை பண்ணியிருக்கேன். பட் அவர் வந்தாருன்னா அப்படியே அமைதியா கை கட்டிட்டு நிப்பாரு எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. நல்ல மனிதர். ஓகே சார். இப்போ என்னென்னலாம் படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து வித்தார்த் சார்து பட பூஜை போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து ஹரி சார் படம் இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு. ரத்தனம். ஆ, ஆ. அந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட 1 வாரம் அவுட்டோர் போயிருந்தேன். ஓகே. அதே மாரி ஹரி சார் ஓட படங்கள் எல்லாமே நான் தான் பூஜை போட்டு குடுப்பேன். ம், ம். மேக்ஸிமம் ஆமா. சென்டிமெண்டலாவே. மேக்ஸிமம் சென்டிமெண்ட்டா அவாத்துல எல்லா பூஜைகள்லாம் என்ன தான் கூப்பிடுவா. ம். விஜயகுமார் சார் ஆகட்டும், அப்புறம் அருண் சார் ஆகட்டும், ஹரி சார் ஆகட்டும், அவாத்துல எல்லாம் பூஜைகள், விசேஷங்கள் எல்லாமே நம்மள தான் கூப்பிடுவா. ஆ அருண் விஜய் சார்து வந்து ஒரு 2, 3 படம் அவருக்கு நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஓகே. நான் பூஜை போட்டு குடுத்தேன். ம். ஹரி சாருக்கு வந்து டைரக்டர் ஹரி சாருக்கு வந்து சிங்கம் ஆ. தொடர்ந்து 3 பார்ட் பயங்கர ஹிட். பயங்கர ஹிட். நான் ம். தான் பூஜை போட்டு குடுத்தேன். சப்போஸ் அவரு வேற எங்கேயாவது பூஜை போட்டா கூட வீட்ல வந்து ஒரு ஹோமம் என் கையால வந்து ம். ஒரு ஹோமம் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னுவாரு. அந்த மாரி பண்ணி குடுப்பேன். எதுவுமே நம்மள கேட்பாரு. என்ன தண்ணிக்கு டேட் வச்சுக்கலாமா? அது பார்த்து சொல்லுங்க அப்படின்னுவாரு. ரொம்ப நல்ல மனிதர் அவரு. ஓ! சூப்பர், டைரக்டர் சூப்பர். ஹரி சார். பர்சனலா அவர் எப்படி நல்லா பேசுவாரா? ரொம்ப ஜாலியான பர்சன். ரொம்ப நல்லா பேசுவாரு. நல்ல டைப்பு. அவருகிட்ட எனக்கு புடிச்ச விஷயமே என்னன்னா, நேர்மையா இருக்கணும். ம். டிசிப்ளினா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். எனக்குன்னு இல்ல. மத்த எல்லாருமே அவரோட டோட்டல் யூனிட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப
ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஓகே. அதே மாதிரி நல்லா எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவார். நல்ல மனிதர் அவர். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப நீங்க வந்து ப்ரொஃபஷனலி நீங்க மந்திரம் சொல்றீங்க ஒரு ஷாட்டுக்கு. பட் ஆனா அத வந்து ரீடேக்ன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அகைன் அண்ட் அகைன் அந்த மந்திரத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்றனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நல்லது தானே அது. ஓ, அது நல்லதுங்கிறீங்க. நல்லது. ம். ரொம்ப ரொம்ப நல்லது அது. இத்தனை வருஷ காலமா நீங்க இந்த சினிமால இருக்கறனால கேட்கிறேன். உங்களுடைய ஃபேவரைட் படம் அப்பவும், இப்பவும், எப்பவும்னா எனக்கு இந்த ஒரு படம் தான் பிடிக்கும் அப்படின்னா என்ன படம்? எனக்கு நிறைய படம் பிடிக்கும். பட் நான் வந்து ரொம்ப வருஷமா சினிமாவுல இருந்து எனக்கு என்னடா இது இத்தனை வருஷமா இருக்கோம். நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுமே, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் ஒரு 2, 3 சீரியல்ல கொஞ்சம் வில்லனாலாம் நடிச்சேன். எடுபடல. பட் ஆனா பேசப்பட்டது. ஏன்னா ம். சன் டிவில நடிக்கும்போது நல்லா பேசப்பட்டது. ம். அதுக்கப்புறம் கலைஞர் டிவில ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணேன். ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கேப் விட்டு ஒரு திடீர்னு ஒரு படம் ஒண்ணு கிடைச்சது எனக்கு. ஓகே. சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு. ம். ரொம்ப பேசப்பட்டது அந்த படம். ஓ. ரொம்ப நல்லா ஒரு 22 நாள் கால் ஷீட்டு. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். ஆ. ஏன்னா அது இத்தனை வருஷம் இருக்கும் நம்மள 22 நாள் புக் ஆமா. நம்மள பண்ணியிருக்காங்களே. 1 நாள் 2 நாள் ஆமா. கால் ஷீட்டுக்கு கூப்பிடுவாங்க. 22 நாள் டைரக்டர் என்ன பார்க்கும்போது அந்த ஒரு டயலாக்க சொல்லிக் குடுத்து இது பண்ணிட்டு எனக்கு நடிக்க சொன்னாரு. அது ஸ்க்ரீன் டெஸ்ட். இப்ப எல்லாம் நடிச்சு குடுத்தோனே, திடீர்னு ஒரு 2, 3 நாள் சொன்ன போனா, "சாமி இந்த கேரக்டர் நீங்க தான் பண்ணணும். புரொடியூசர் சொல்ட்டாரு. நீங்க பண்ணுங்க" அப்படின்னு. "சரி சார், ஓகே நான் பண்றேன்" அப்படின்னு. "எத்தன நாள் சார்?" "சாமி 22 நாள் என்ன கேட்காம யாருக்கும் டேட் குடுங்க." எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது இல்ல நம்ம ஹீரோ ரேஞ்சுக்கு ஆமா. பாக்குறாங்க. நம்ம பெரிய லெவல்ல வந்துட்டோம். அப்ப அவரு அந்த டைரக்டர் சொன்னாரு. "ஆ சாமி இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய லெவல்ல நெறைய வாய்ப்புகள் வரும். ரீச் இருக்கும். ஆமா அது நல்ல படம்" அப்படின்னாரு. உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அந்த படம். சங்கு சக்கரன்னு எல்லாமே குழந்தைங்க. ம். அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு 22 நாள் எனக்கு டேட்டு. சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம். நான் சொல்லிட்டேன். பரவால்ல எனக்கு சம்பளத்த பத்தி பிரச்சனை இல்ல. கேரக்டர்னா ஏன்னா எனக்கு உண்மையாலுமே வந்து நடிக்குது. இப்போ கூட சரி நடிக்க தெரியாது. நீங்க சொல்லிக் குடுத்தா சிம்பு இப்ப சார் சொல்ற டைரக்டர். மாரி எனக்கு ஆமா, நடிக்க தெரியாதுங்க. ஆமா. அதனால டைரக்டர் என்ன சொல்றாரோ, அத மாரி நானு நடிச்சுட்டு வருவேன். ம். சொல்லிக் குடுப்பாரு. ம். அந்த படத்துல வந்து பெரிய கேரக்டர். என்ன நம்பி இது பண்றாங்க. ஒரு 22 நாள் கால் ஷீட்டு டெய்லி ஒரு சீன் எடுத்து ஆகணும் டைரக்டருக்கு. ம். பட்ஜெட் படம் அது. ஓகே. சரின்னு சொல்லிட்டு அதே மாரி முதல் நாளே எனக்கு இந்த பேப்பர்லாம் ம். குடுத்துருவாங்க. ஸ்கிரிப்ட் டயலாக்லாம். பேப்பர்லாம். ம். வீட்ல எடுத்துட்டு வந்து நைட்டு உட்காந்து அதே மெயின்ல ஏத்திக்கிட்டு, உடனே இது எப்படி பண்ணணும் என்னன்னா மாடுலேஷன் அவரு டைரக்டர் ஓ, சொல்லுவாரு. நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பர வீட்டுக்கே எடுத்துட்டு போய்லாம் நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு நடிப்பீங்க. ஆமா. ஓகே. குடுத்துருவாரு கையில. ச்சே, என்ன குடுத்துட்டு டெடிகேஷன். ஆ. எடுத்துட்டு வந்து நைட்டு ரெடி பண்ணிப்பேன். காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போயிட்டு டைரக்டர் சொல்லுவாரு, "நீங்க டயலாக் மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. மாடுலேஷன்லாம் நான் சொல்லி தரேன்." ஆனா காலைல போனோனே எல்லாம் ஃபுல்லா விபூதிலாம் போட்டு ஒரு லங்கோடெல்லாம் விட்டு பயங்கர சாமியார் கெட்டப். நல்ல ம். அதான் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்ல. படம் வந்து பெருசா போகல. ஓகே. சங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தரு. ம். ஆனா படம் பெருசா போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று 2 வருஷம், 3 வருஷம் கேப் விட்டு, அந்த படம் வந்து திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர். ஓகே. அவரு என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்த அவரு வாங்கியிருக்காரு. வாங்கி ஹிந்தியில ரீமேக் பண்ணியிருக்காரு. ஓ. ஓகே. ஹிந்தியில ரீமேக் பண்ணி, மகிழ் மே அந்தர் அப்படின்ட்டு அந்த படத்த ஹிந்தியில ரிலீஸ் பண்ணாரு. ஒரு 50,00,000 பேர் படம் பார்த்துருக்காங்க. ஓகே. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிப்போச்சு. ஓகே. இவரு வாங்குன படம். வாங்கி டப்பிங் பண்ணி டப்பிங் ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர், சூப்பர், சூப்பர். செம்ம ஹிட்டு படம். ம். அப்புறம் நான் எதேர்ச்சா அப்படி எப்படின்னா நம்ம மயிலாப்பூர்ல இருக்கோம். நெறைய பேரு இந்த மார்வாடி ஷேடு இவங்கலாம், "சாமி மகிழ் மே அந்தர் மூவி பகுத் அச்சா சாமி" அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. "ஏன்?" அப்படின்னு. "சாமி இந்த மாரி ஹிந்தியில இந்த படம் பார்த்தோம். செம்மையா பண்ணியிருக்கீங்க." பாலிவுட் ரேஞ்சுக்கு ஆ அப்ப ரீச் ஆன ஒரு பெர்சன் கிட்ட தான் நம்ம ஆமா. இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேனா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே வந்து யூடியூப் போட்டு அந்த இத எடுத்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. நானா அப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல வந்து உதயநிதி ஸ்டார் ஒரு அண்ணன் ஸ்டாலின் சார். வந்து பட பூஜைக்கு வந்தாரு. ம். அது மாரி பட பூஜைலாம் முடிச்சுட்டு டபக்குன்னு பின்னாடி தட்டினாரு முதுகுல. "ஓ நல்லா நடிச்சிருக்கியா" அப்படின்னாரு. அன்னைக்கு வாவ். ஏகப்பட்ட கும்பல். ஆனா ஆ. உதயநிதி வர்றாருன்னா பட பூஜை கும்பல் நேரம் ம். தட்டிட்டு சூப்பரா நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் பாட்டம் போயிட்டாரு.
ம். என்ன என்னமோ சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் பின்னாடியே மேனேஜர் வந்தார், ஆறுமுகம் சார். ஓகே. சாமி அண்ணன் வந்து உங்க படம் பார்த்தாரு, எது சங்கு சக்கரம், ஓகே. சூப்பரா அந்த அண்ணன் தான். தமிழ்லயா? ஹிந்திலயா? தமிழ்ல ஓகே. அது அண்ணன் தான் வாங்குறதா இருந்தது, என்னன்னு ம். தெரியல. ஆனா படம் பார்த்தாரு, நீங்க உங்க நடிப்பு நல்லா இருக்குன்னு நம்ம ஐயர் மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமா போச்சு. சூப்பர், சூப்பர். என்னடா இது உதயநிதி அண்ணனே பார்த்துட்டாரு படம், நல்லா பேசப்படும் இதுக்கு போல மேல இருக்கு என்ன அப்படின்னு வேணும் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. சரி ஒருவேளை ஏன் என்னோட திஷ்டியோ என்னமோ, சரி படம் சரியா போகலன்னு நினச்சிட்டு கொஞ்சம் மனசை தேத்திட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹிந்தியில போய் அந்த படம் ரீமேக் பண்ணி அந்த படத்தை வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க. ஓகே. ஹிந்தியில ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை சன் டிவியில் வாங்கி தமிழ் காப்பிரைட்ஸ்ல. தமிழ், அப்புறம் சன் டிவி, கேடிவி, கலைஞர் டிவி எல்லாத்துலேயும் இப்போ படம் போது பயங்கர ரீச் ஆயிடுச்சு வேற படம். லெவல் சார். வேற உடனே லெவலில் உடனே போய் நாங்கெல்லாம் சங்கு ஆமா. சக்கரம் டைப் பண்ணி அதுவும் நாங்க அந்த பார்க்க போறோம். கொரோனா காலகட்டங்கள்ல அந்த பசங்கள்லாம் லீவ் இல்லை ம், வீட்டில், ம், ம். சங்கு சக்கரம் படம் பயங்கர ரீச்சு. பசங்க எல்லாமே வந்து சங்கு சக்கர அங்கிள்னே என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க. ஏன்னா ஓகே. அந்த குழந்தைங்களோட மனசை நம்ம எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் அதான், பெரிய அதான். அது விஷயம். பெரிய விஷயம் பெரிய உண்மையிலே. விஷயம். அந்த ஆடியன்ஸ போய் ரீச் பண்றது ரொம்ப அது பெரிய ரொம்ப கஷ்டம். பெரிய. இப்போ கூட சில குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது சங்கு சக்கர அங்கிள் அப்படின்னு கை காமிச்சிட்டு போறாங்க என்ன. அப்ப அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ போன வாரம் அந்த டைரக்டர் எனக்கு இது அனுப்பிச்சிருந்தார், மாரிசன் பேர் அவர் பேரு, ம். வாசு சாரோட அசிஸ்டன்ட். 4 லாங்குவேஜில் அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம் வாவ். இப்போ. குஜராத்தி, அப்புறம் கர்நாடகா, மலையாளம், தெலுங்கு. அவ்வளவுதான் சார். பேன் இந்தியன் ஆக்டர் ஆமா, ஆயிட்டீங்க சார். பெரிய பெரிய லெவல்ல அந்த படம் பேசப்பட்டது. அந்த 4 லாங்குவேஜ் இதுலயும் படம் ரீச் ஆயிருக்கு. நல்ல செம ஹிட்டு ம். அப்படின்னாங்க. சார் நீங்க பண்ணதுலயே வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான பூஜைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எந்த படம்? ஜில்லா, ஜில்லா. ஓகே. விஜய் சார். பெரிய படம், பிரம்மாண்டமா. யூஸ்வலா வந்து ஏன் அந்த படத்தை நான் பர்டிகுலரா சொல்றேன்னா, சூப்பர் வுட் ஃபிலிம்ஸ்ல பார்த்தேன்னா ஒரு 30-40 படம் நானே பூஜை பண்ணியிருக்கேன். ஓ, ஓகே. 30-40 படம். அந்த அவ்வளோ படத்துலேயும் அவள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 80 படம் 85 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா. ம். அதில் ஒரு 40 படத்துக்கிட்ட நானே பூஜை பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் எனக்கு தெரிஞ்சு ஜில்லா படமும் படமும் செம்ம கிராண்டா படம் ஓ, பூஜை. என்ன பண்ணுவாங்க? கிராண்ட்னா அது எந்த மாதிரி? கிராண்டுன்னா என்ன, எல்லாருக்கும் நல்ல அன்னதானம் அது இது நல்லா பயங்கர. ஓகே. ஆமாம், ஜில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரலையும் அன்னதானம் ம். ரொம்ப கிராண்டாக, சரியான க்ரௌடு. அந்த மாதிரி படத்துக்கும் யூஸ்வலாகவே வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பூஜை போடுவேன். ஓகே. பூஜை போட்டு உடனே ஷூட்டிங் போயிடுவேன். ரொம்ப பெரிய லெவல்லலாம் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட பூஜையே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணுறாங்க. ம், ம், ம். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஒரு பூஜை. நான் போவோம். அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன். ஆமாம், நான் போவேன். அவர் சௌத்ரி சார் வருவார், டைரக்டர் வருவார். அந்த படத்தை ஒரு 4 பேர் தான் இருப்போம். பூஜை போட்டுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுவேன். வந்துருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஜில்லா படமும் தான் பயங்கர காஸ்ட்லி. காஸ்ட்லி. அதே மாதிரி திருப்பாச்சி, திருப்பாச்சி. ஓகே. திருப்பாச்சியும் ரொம்ப கிராண்டாக போட்டாங்க. அதுவும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ம். அந்த படமும் ரொம்ப கிராண்டாக பண்ணேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சில கம்பெனியில் வந்து கிராண்டாலாம் போட மாட்டேன் ம், ம். பூஜை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய கம்பெனிலாம் பூஜை போடுறதே தெரியாது. ம். இப்ப கண்ணு பற்றுன்னு கூட ஆமா, அவ்வளோ கிராண்டா. நாளைக்கு பூஜை அப்படின்னா எனக்கு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஓகே, ஓகே. நைட்டு, சாமி காலைல பூஜை வந்து இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்வா. ம். பெரிய ஹீரோ படங்கள் அப்படின்னா. அது மாதிரி தான் விஸ்வாசம் கூட பூஜை. ஓ, ஆமாம், நான் தான் போய் பண்ணி கொடுத்தேன். ஓகே. நாளைக்கு பூஜைன்னா இன்னைக்கு சத்யஜோதிலேருந்து கூப்பிட்றேன், சாமி ம். நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. அதே மாதிரி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவளுக்கும் பூஜை எல்லாம், பட பூஜைலாம் நான் தான் பண்ணி கொடுப்பேன். வளைச்சு வளைச்சு நீங்க தான் ஆமாம், பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வருஷமாக நிறைய பெரிய படங்கள்லாம் அவளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே சார். இந்த பட பூஜையில வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன நிகழ்வு? ஆக்சுவலாக வந்து பட பூஜை வந்து ஏவிஎம்ல செட்டு போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மாண்டமாக பூஜை அது ம். படத்துக்கு. அந்த பூஜையே வந்து ஏன் பிரம்மாண்டமாக பண்ணாங்க அப்படின்னா, ஜீவா சாருடைய மதர் வந்து யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷனுக்குமே வெளியில் வரமாட்டாங்க. ஓகே. அந்த பட பூஜைக்கு பர்டிகுலராக வந்து ஜீவா சாருக்காக
அம்மா வந்திருக்காங்க. அப்போ ம். அவர் ஜீவா சார் வந்து மேடையிலேயே சொன்னார், ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளோ பேர் வந்ததெல்லாம் விட எங்கள் மதர் வந்து எனக்கு நேராக வந்து என்னை பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் பெரிய ஹாப்பி அப்படின்னு ஜீவா சார் சொன்னார். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து க்ரௌடு ஓ! பயங்கர க்ரௌடுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வயசான க்ரௌடுலாம் கிடையாது. எல்லாமே வந்து இளைஞர்கள், ஓ! எதனால? ஸ்டூடெண்ட்டு. விஜய் சார் ரசிகர்கள், அஜித் சார் ரசிகர்கள். ஏன்னா பக்கத்திலேயே வந்து அஜித் சார்து ஒரு படம் பூஜை நடக்குது. இங்கே வந்து ஜீவா சார்து வந்து பட பூஜை நடக்குது விஜய் சார். ஓ! அப்ப அந்த படத்துக்கு அ வந்துரு 2 பேரும் வந்திருக்கா. யாரு? அஜித் சாரும் வந்திருக்கா, விஜய் சாரும் வந்திருக்காரு. அப்ப இது வந்து ரொம்ப நாளா வந்து அஜித் சாரும், விஜய் சாரும் பேசிக்கிறது இல்லையாம். அது ஓகே. எதனால அப்படின்றது எனக்கு தெரியாதுல்ல. நான் யூசுவலா வந்து பூஜைக்கு போற மாரி நான் போனேன். அ எல்லாரும் வந்தவங்க அத்தன பேரும் வந்து எல்லாரும் குத்து விளக்கு ஏத்திட்டாங்க. நல்லா கவனிங்க. குத்து விளக்கு எல்லாரும் ஏத்திட்டு இருக்கிறது ஒரே ஒரு திரி தான். ஓகே. ஒரே ஒரு திரி தான் இருக்கு. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாராம், "அஜித் வாங்க, வாங்க நீங்க வந்து ஏத்துங்க" அப்படின்னாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அஜித் சார கூப்பிடுறதுக்குள்ள, "விஜய் நீங்க வாங்க" அப்படின்ட்டாரு. 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. யாரு? அஜித் சாரும், விஜய் சாரும் நிக்கிறாங்க. ஒரு 3 தான் இருக்கு. ஆமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இத ஏத்துங்க அப்படின்ட்டேன். ஓகே. 2 பேரும் சேர்ந்து தீபத்த ஏத்துங்கன்னு. யூசுவலா அந்த இடத்துல வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரு திரி. அதனால டக்குன்னு என்ன பண்ணேன், 2 பேரும் சேர்ந்து இதுன்னு அவங்க 2 பேரும் ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாப்ஸு. பயங்கர கிளாப்ஸ். என்னடா இது இவ்ளோ கிளாப்ஸ் அப்படின்ட்டு எனக்கு இது ஒண்ணுமே புரியல. என்ன இது இவ்ளோ பயங்கர இதுவா இருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் வந்து ஆடியன்ஸ் அதான் ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. விஜய் சாரும், அஜித் சாரும் வந்து ரொம்ப நாளா வந்து பேசாமயே இருந்தாங்க. எதனால பேசாம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா ஏதோ இந்த ரசிகர்கள் அ விஜய் சார் ரசிகர்களுக்குள்ள உள்ள சண்டைனால. ரசிகர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்க 2 பேரும் பேசாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரே டாக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் 2 பேரும் ஒண்ணா சேர்த்து அந்த இதெல்லாம் அப்ப எனக்கு எல்லாரும் சொன்னாங்க. தலையும் தளபதியும் நீங்க ஒண்ணு சேர்த்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரே கிளாப்ஸ் பயங்கர கிளாப்ஸ். அது மறக்க முடியாம சம்பவம் அது. அப்ப வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து எல்லா பூஜை முடிச்சுட்டு வெளியில வரும்போது வழியே கிடையாது. நம்ம என்ன சொல்றது அப்படி நீந்துக்கிட்டு வரணும். அவ்வளோ கும்பல் இருக்கும். ஓகே. அப்ப அந்த மாரி அப்ப வரும்போது பசங்க எல்லாம் சொல்றாங்க, "சாமி பெரிய இது சாமி. அ தலையும் இளைய தளபதியும் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் கிளாப்ஸ். பயங்கர ஹாப்பியா இருந்தது. சோ அந்த ஒரு வைரலான ஆமாமா. புகைப்படத்துக்கு காரணம் மங்கள் குருநாத ஐயா ஆமா, தான். ஆமா, கண்டிப்பா. சூப்பரான விஷயம் சார். ஆமா. இப்போ உங்க சமுதாயத்துல இருந்து நெறைய பேர் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றது கிடையாது. ம். அது ஏன்? ஆமா. இப்ப நானே வந்து எனக்கே நான் சினிமா உள்ள வரும்போது, ஒரு ஏதோ ஒரு சீரியல் ஏவிஎம் சீரியல் தான். அதுல வந்து செத்து போன மாரி நடிச்சேன் ம். நானு. ஓகே. வெங்கட் சார் டைரக்டரு. ஆ. அம் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஓகே. எல்லாம் தத்ரூபமா அதுவும் சன் நடிச்சீங்க. டிவி இல்ல. அது ம். உலகம் ஃபுல்லா எல்லாரும் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன இப்படிலாம் போயிட்டு என்ன ஓ! எதுக்கு என்ன?" இதெல்லாம் நமக்கு ஆமா. தேவையா? எதுக்கு அப்படின்னு. எல்லாம் ஒய்ஃப் இனிமே ஷூட்டிங்கே போவாதன்ட்டாங்க. என் ஒய்ஃப். ஓகே. எங்க அம்மா வந்து கன்னாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன இது ஒரே அதெல்லாம் தேவையே இல்லன்னு" எங்க அப்பா, எங்க அம்மாலாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "இல்லம்மா அது வந்து ஆக்டிங் தாம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா." "இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. முதல்ல ஷூட்டிங்கே போறத நிறுத்து. தேவையே இல்ல." அப்படின்ட்டாங்க எனக்கு. ஓகே. அப்புறம் அத அப்படியே கொஞ்ச நாள் பேசுனாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ ஒரு படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ம். ரீசென்ட்டா. ஏன் வில்லன் கேரக்டரா வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓ! உங்களுக்கே பிடிச்சதா எனக்கு எடுத்துக்கிறீங்க. ஆமா. எனக்கு இருக்கிறதுலயே எனக்கு வில்லன் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் சார். எனக்கு ஏன்னா அது ரொம்ப என்னதான் நம்ம இது பண்ணாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறது அந்த வில்லன் கேரக்டர் தான். சோ இப்போ உங்கள தாண்டி ஆமா. உங்களோட பையன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாச்சு. எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா என் சன்னு வந்து வந்திருக்காரு. எதேர்ச்சா வந்து டைரக்டர் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து என் பையன கூட்டு போயி பார்த்தாரு. ஒரு தடவ வரும்போது அப்படியே பார்த்துட்டு, கூட்டு போயிட்டு கூத்துப்பட்றையில சேர்த்தாரு. ஓகே. கூத்துப்பட்றையில சேர்த்து ஒரு 2 வருஷம் கூத்துப்பட்றை போனாரு.
அப்புறம் அப்படியே இது பண்ணிடும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர், ஓகே. சார் இந்த மாதிரி ஒரு தம்பிக்கு ஒரு ஹீரோ வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. சரி அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மலையாள படம். ஓகே. அப்புறம் பாலக்காட்டு மாதவன்னு ஒரு படம் ம். தமிழில் விவேக் சார் நடித்தார். ம். அந்த படத்தினுடைய டைரக்டர் சந்திரமோகன்ட்டு, ம். அவர் வந்து ஒரு மலையாளத்தில் ஒரு ஃபிலிம் பண்ணுறாரு, ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு. அப்புறம் வந்து பையனை பார்த்தாரு, பார்த்துட்டு ப்ரொடியூசரும் வந்து மலையாள ப்ரொடியூசரு. அப்புறம் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணாங்க. ஓகே பண்ணிவிட்டு மலையாளத்தில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து எழில் சார் வந்து டைரக்டர் எழில் சார் வந்து பையனுக்கு ஒரு சின்ன சீன் ஒன்று கொடுத்தாரு, ஓகே. உதயநிதி ஸ்டாலின் அவரோட படத்தில் யாம் இருக்க பயமேன் ஓகே. ஒரு நடிப்பு கொடுத்தாரு. பையன் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு டைரக்டர் எழில் சாரே சொன்னார். நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக பையனை யூஸ் பண்ணிக்கிறேன் ம். அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணார், ஓகே. தம்பி ஹீரோவாக பண்ணார். அது வந்து டைரக்டர் யூனியனில் இது பண்ணோம், சாங்கு வெளியீட்டு விழா பண்ணோம். அதில் அப்போ எல்லா டைரக்டர்ஸும் வந்து தான் ரொம்ப நல்லா இருக்காரு, யாராவது நம்ம சொல்லி முயற்சி பண்ணுவோம், பையனை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னாரு. அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மலையாளத்தில் ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சு ஹீரோவாக பண்ணார். பண்ணுவேன் அந்த படம் சுமாராக தான் போச்சு, ஒன்றும் பெருசாக போகல. ம். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து இந்த ஆல்பம் சாங்கு பண்ணார் ஏஎல் ராஜான் டைரக்டர், இப்போ படம் பண்ணார் ஓகே. டிடி சினிமான்னு அவரோட ப்ரொடக்ஷனில் ம். பண்ணார். அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்பம் சாங்கு வச்சு பண்ணால் பையன் நல்லா பண்ணுறாரு, இதில் வந்து ஒரு கதையில் வந்து கதையின் நாய் ஒரு கேரக்டர் இருக்குது, அண்ணன் தம்பி கேரக்டர் அப்படின்னு. ம். சரி சார் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் படம் நல்லா வந்திருக்கு. படம் இப்போ ஆடியோ லஞ்ச் வச்சுருந்தாங்க ஓகே. போன ஒரு 10 நாளைக்கு முன்ன. இப்போ எல்லா டைரக்டர்ஸும் வந்திருந்தாங்க, பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு. படம் பேர் வந்து சூரியனும் சூரியகாந்தியும் ஓகே. டைட்டில். ம். அதாவது என்னன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கதை, ஓ. ஜாதியே இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கதை. அதில் வந்து தம்பி நடிச்சிருக்காரு. ம். அடுத்த படமும் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேதமடி நீ எனக்குன்னு ஒரு படம் ம். ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது வந்து ராஜநாயகம் டைரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து டைரக்டர். இன்னொரு படம் கேட்டிருக்காங்க, ஓகே. பட் எல்லாருக்கும் எல்லாம் அமையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம்ன்றது எனக்கு பொறுத்தவரையிலும் என்னென்னா சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம அதை வரும்போது அதை நம்ம தக்க வச்சுட்டு அதை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ரொம்ப எல்லாருக்குமே கிடைக்குன்றது ஒரு கண்டிப்பா, பெரிய கண்டிப்பா. விஷயம். தம்பி கிடைச்சிருக்கு வாய்ப்பு. நிறைய டைரக்டர்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். கடவுளுடைய இது. இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. கோயில் போறதா இருக்கட்டும், வீட்ல சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல கேள்வி இது. எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வளர்ந்துன்னு தான் இருக்க கண்டி ஆன்மீகம் வளராமல் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குது. யாரோ ஒருத்தர் கடவுள் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இது ரெண்டாவதுன்னா கடவுள் இல்லை அப்படின்றதும் நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது வந்து வாழையடி வாழையாக வர்றது இந்து கலாச்சாரத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் பெரியவங்களை கேட்டால் தெரியும், ம். உங்களுக்கு பாரம்பரியமாக ஒரு குலதெய்வம் இருக்கும். ஓகே. நீங்கள் எந்த பரம்பரையில் தாத்தாவுடைய எந்த இதெல்லாம் மதமா இருந்தாலுமே எந்த மதமாக இருந்தாலும் அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பாரம்பரியமாக வந்து ஒரு இது இருக்கும். அதனால் நம்ம வந்து கடவுள் இல்லை அப்படின்ட்டு தான் அது உண்மையாக சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். எனக்கு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே. நம்ம கடவுள் இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம், இல்லை கடவுள் இருக்குன்றதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம்? கண்டிப்பா. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இருக்கார். ஆமாம். ஓகே சார். நல்லா சொன்னீங்க. ஸோ ஃபைனலி மக்களுக்காக எங்களுக்கு லைவா நீங்க பூஜை அந்த மந்திரத்தை சொல்லி நாங்க கேட்க போறோம். சொல்றீங்களா? சொல்லலாம். ஓகே சார். ஓம் வாகர்த்தாதிஷ்பசம்மர்த்தோ பாகர்த்த பிரதிபத்ரஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதஜே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமः. ஷட்குரு சரணாரவிந்தாபியான் நமः.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மஹே. ஆதிபூஜ்யாஜ தேவாஜ கந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாஜ ஸ்ரீ கணேசாய மங்களம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. வாவ் சார், கோவில்ல கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு டிவைனான ஒரு வைப் இருக்கு. கண்டிப்பா சார். ஓகே சார், நான் இவ்வளோ நேரம் நிறைய உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி ஆக்சுவலி. இல்ல இல்ல ஸோ நான் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு அலட்டிக்காம ரொம்ப காமா அழகா ஒரு கிளாரிட்டியான பதில் கொடுத்தீங்கன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. குமுதம் நேயர்களுக்கு மங்களநாத குருக்களுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.